வணக்கம் தொல்லுமுனவோர்களே. இன்னும் வெறும் வார்த்தை ஜாலமல்லாத வணிக உலகையே மாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பேச விரும்புகிறேன். சமூக பொறுப்பு. இப்போது நீங்க என்ன நினைக்கிறீங்கள் எனக்கு தெரியும். அது தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளிப்பது அல்லது சுற்றுச்சூழலை பாதுகாப்பது மட்டும்தானா? சரி, அதை விட மிக அதிகம். இதை கற்பனை செய்து பாருங்கள். நீங்கள் ஒரு வணிகத்தை நடத்துவது மட்டுமல்லாமல் சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்துவீர்கள். சமூக பொறுப்பு என்பது உங்கள் நிறுவன நெறிமுறை நடைமுறைகள், நிலையான செயல்பாடுகள் மற்றும் சமூகத்திற்கு திருப்பி தருவது உறுதியாக உள்ளது என்பதாகும். இது லாபத்தை தாண்டி நீடித்த மரபை உருவாக்குவதாகும். கொஞ்சம் புள்ளி விவரங்களை பார்ப்போம். சமூக மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஆதரிக்கும் நிறுவனங்களும் 55% வாடிக்கையாளர்கள் அதிக விசுவாசமாக இருப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. அது சரி, உங்கள் வாடிக்கையாளர்கள் நீங்கள் எதுக்காக நிற்கிறீர்கள் என்பதில் அக்கறை கொண்டுள்ளது. இன்றைய போட்டி ரிங்குகளை அதுவே வெற்றி பெறுவதற்கும் வெறும் உயிர் வாழ்வதற்கும் உள்ள வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் அது அங்கு முடிவதில்லை. சமூக பொறுப்பு ஊழியர்களின் மன உறுதியை அதிகரிக்கிறது. மக்கள் தங்கள் மதிப்புகளை பிரதிபலிக்கும் நிறுவனங்களில் பணியாற்ற விரும்புகிறார்கள். தங்கள் அணி அர்த்தமுள்ள பெரிய ஒன்றின் ஒரு பகுதி என்று தெரிந்தால் அது ஈடுபாட்டையும் உற்பத்தி திறனையும் அதிகரிக்கிறது. மகிழ்ச்சியான ஊழியர்கள் என்றால் சிறந்த செயல்திறன், இறுதியில் ஒரு ஆரோக்கியமான லாபம். இப்போது நடைமுறைக்கு வருவோம். உங்கள் வணிக மாதிரியில் சமூக பொறுப்பை எவ்வாறு ஒருங்கிணைப்பீங்க? உங்கள் முக்கிய மதிப்புகளோடு ஒத்துப்போகும் காரணங்களை அடையாள காண்பதன் மூலம் தொடங்குவோம். அது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக நீதி அல்லது சமூக மேம்பாடு என எதுவாக இருந்தாலும் உங்கள் பிராண்டுடன் ஒத்துப்போகும் ஒரு காரணத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து நடவடிக்கை எடுக்கும். இது தன்னார்வ திட்டங்கள், நெறிமுறை ஆதாரம் அல்லது நிலையான நடைமுறைகள் மூலம் இருக்கலாம். நினைவில் கொள்ளுங்கள், இது பெரிய செயல்களை பற்றியது அல்ல. சிறிய நிலையான முயற்சிகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உங்கள் முயற்சிகளை தெரிவிக்க மறக்காதீர்கள். வெளிப்படைத்தன்மை முக்கியம். உங்கள் முயற்சிகளை உங்கள் வாடிக்கையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்கிறீர்கள், அது ஏன் முக்கியம் என்பதை அவளுக்கு தெரியப்படுத்துங்கள். இது நம்பிக்கையை உருவாக்குறது மற்றும் உங்கள் பிராண்டின் நற்பெயரை வலுப்படுத்துகிறது. எனவே உங்களிடம் அது உள்ளது. சமூக பொறுப்பு என்பது வெறும் உணவு பூர்வமான கருத்து அல்ல. இது ஒரு மூலோபாய நன்மை. நெறிமுறை நடைமுறைகளுக்கு உறுதியளிப்பதன் மூலமும் சமூகத்துக்கு திருப்பி தருவதன் மூலமும் நீங்கள் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வணிகத்தை நீண்ட கால வெற்றிக்கு அமைக்கிறீங்க. பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாயிருந்தால் உங்கள் தொழில்முறை விளையாட்டை எவ்வாறு உயர்த்துவது என்பது பற்றிய சுடுதல் நுண்ணறிவுகளுக்கு லைக் செய்து குழு சேர மறக்காதீங்க. அடுத்த முறை வரை ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க.